திண்டுக்கல்லில் இந்து மஸ்தூர் சபாவின் தமிழ் மாநில குழுவின் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் HMS தேசிய தலைவர் ராஜா ஸ்ரீதர் மற்றும் மாநில நிர்வாகிகள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் பேசிய தேசிய தலைவர் ராஜா ஸ்ரீதர், விவசாயிகளை துன்புறுத்துகின்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான அரசாங்கமாக மத்திய அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ச்சியாக விவசாயிகள் போராடி ஏறத்தாழ 700 விவசாயிகள் இறந்ததற்கு பின்னாலும் கூட அந்த விவசாய விரோத தொழிற்சங்க சட்டங்களை திரும்ப பெற்றுக் கொண்டாலும் கூட அவர்கள் கொடுக்கப்பட வேண்டிய ஆதார விலையை இன்னமும் மத்திய அரசாங்கம் கொடுக்கவில்லை. ஆகவே அதையும் உடனடியாக அவர்களுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு எல்ஆர் நகர் பகுதியில் அரசு பள்ளி ஆசிரியர் மோசஸ் என்பவர் கிறிஸ்துமஸ் கொண்டாட தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டு காலை வீட்டிற்கு வந்துள்ளார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் பின்கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் வைத்திருந்த சுமார் 25 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை போனதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு புகாரின் பேரில் பேரணாம்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஏட்டாம்படையைச் சேர்ந்த பார்வதிபுரம் மின்சார அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த அஸ்வின்குமார் என்பவர் வெட்டூர்மடம் பகுதியில் உள்ள மின்சார கம்பத்தில் பழுது பார்க்கும் பொழுது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதுகுறித்து வடசேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் சத்துவாச்சாரியில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக நிரப்ப வேண்டும் எனவும், டெண்டர் விட்டு தற்காலிக முறையில் பணியமர்த்தக்கூடாது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து துறை பணியாளர் சங்க மாநில பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல உள்ளாட்சித் துறையிலும் மற்ற துறைகளிலும் தினக்கூலி பணியாளர் மட்டும்தான் போஸ்ட் பண்ணணும். இருக்கிற நிரந்தர பணிகளை காலி பண்ணுறீங்க. இப்படி பார்த்தா 14 லட்சம் இருக்கின்ற கவர்மெண்ட் சர்வெண்ட் 10 லட்சத்துக்கு வந்துட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தாக்கா 4லிருந்து 5 லட்சம் வரை காலியாகவே இருக்கிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருட்டு போவதாக காட்பாடி காவல்துறைக்கு புகார்கள் வந்தன. புகாரின் அடிப்படையில் காட்பாடி அடுத்த கரிகிரி தேரடி தெரு பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவரது வீட்டின் பின்புறத்தில் திருடி பதுக்கி வைத்திருந்த 5 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்து காட்பாடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் காகிதப்பட்டறையில் முகேஷ் மற்றும் தொழிலாளி சதீஷ்குமார் ஆகியோர் ஸ்டீல் கிரில் அமைக்கும் பணியில் ஈடுபட்ட போது மின்சாரம் பாய்ந்து இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனை அறிந்த வெல்டிங் உரிமையாளர் நல முன்னேற்ற சங்கம் சார்பில் மாநில தலைவர் வெங்கடேசன் தலைமையில் இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் 50,000 வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகே பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுகவை கேவலப்படுத்தலாம் என ஏதேதோ சதி செய்கிறார்கள் என்றும், எங்கு எது நடந்தாலும் அதை திமுக மீது பழி போடுகிறார்கள் என கூறினார். திமுகவை கேவலப்படுத்தலாம் என்று எத்தனை சதிகள், எங்க எது நடந்தாலும் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த தொழுதூர் கோரக்கவாடி செல்லும் சாலையில் தனியார் கல்லூரி அமைந்துள்ளது. இந்த கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள பெண்கள் விடுதியின் பின்புறத்தில் பிறந்த ஒரு நாளே ஆன பெண் குழந்தை ஒன்று இறந்த நிலையில் இருப்பதாக ராமநத்தம் காவல்துறைக்கு தகவல் வந்துள்ளது. தகவலின் பெயரில் ராமநத்தம் காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி திருவதிகை வீரட்டானேஸ்வரர் ஆலய வெளிப்பிரகாரத்தில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு பண்ருட்டி இன்னர் வீர்ஸ் சங்கம் சார்பில் மகளிர் கோலப்போட்டி நடைபெற்றது. பண்ருட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் இதில் கோலமிட்டனர். சேலம் அண்ணா பூங்கா அருகே தமிழ்நாடு உரிமம் பெற்ற நில அளவர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் நாட்காட்டி வெளியீடு நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் அனைத்து துறைகளிலும் பணிபுரியும் உரிமம் பெற்ற நில அளவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும்,
சுயதொழில் புரியும் உரிமம் பெற்ற நில அளவர்களுக்கு பத்திரப்பதிவு அலுவலகங்களில் முத்திரை கையொப்பமிட்டு வரைபடம் வழங்க வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் குறித்து இதில் பேசப்பட்டது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பாக அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தலைமையில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டு இருந்த நிலையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அதிமுகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள முதலமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோபேக் ஸ்டாலின் என்று கருப்பு பலூன்களை பறக்கவிட்டனர். இதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர். போரூர் அடுத்த காரம்பாக்கம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்கிய ஒரு நிமிடத்திலேயே போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் மதுராந்தகம் பேருந்து நிலையம் அருகாமையில் அதிமுக சார்பில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறியதாக திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்ய அதிமுகவினர் குவிந்தனர். அப்போது அதிமுகவினரை மதுராந்தகம் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் மிரட்டும் வகையில் பேசியதால் பரபரப்பு நிலவியது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக தமிழக அரசின் செயல்பாட்டினை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது 500க்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் தலைமையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றபோது காவல்துறையினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதேபோன்று வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஆட்சியர் அலுவலகம் எதிரே அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற வேலூர் மாநகர மாவட்ட அதிமுகவினர் 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றபோது காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் தேனி மேற்கு மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் ஜக்கையின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாக பைபாஸ் சாலையில் ஊர்வலமாக வந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தேவர் சிலை அருகில் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். அப்பொழுது உத்தமபாளையம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செங்குட்டுவன் தலைமையில் வந்த காவல்துறையினர் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக கூறி அனைவரையும் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். தேனி பங்களாமேடு பகுதியில் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ராமு தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்ய முயன்றபோது போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு சிறிது நேரம் பரபரப்பாகியது. பின்னர் 3க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தை கண்டித்து சேலம் கோட்டையில் மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை என கூறி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அதிமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினரின் தடையை மீறி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். விழுப்புரம் 4 முனை சந்திப்பு அருகே அனுமதியின்றி மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி, அர்ஜுனன் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர்.
சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்ட சம்பவத்தின் போது செல்போனில் பேசிய குற்றவாளி சார் என்று குறிப்பிட்டதை மையப்படுத்தி அதிமுகவினர் யார் அந்த சார் என்ற வாசகத்துடன் ஈரோட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு வீரப்பன்சத்திரம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் அதிமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். அதிமுகவினரின் போராட்டம் காரணமாக வீரப்பன்சத்திரம் பகுதியிலிருந்து சத்தியமங்கலம் செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகரித்ததாகவும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் புகார் எழுந்ததை கண்டித்தும் அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்முறையை கண்டுகொள்ளாத திமுக அரசை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி தர மறுத்த போதிலும் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் அதிகமான அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று அரியலூரில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அண்மையில் கல்லூரி மாணவிக்கு எதிராக நடைபெற்ற பாலியல் வன்முறைக்கு எதிராக முன்னாள் அரசு கொறடாவும் அரியலூர் மாவட்ட செயலாளருமான தாமரை ராஜேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறை குற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும், பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தொடர்ந்து தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 410க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் மதுராந்தகம் நகரம் தேரடியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுகுன்றம் ஆறுமுகம் தலைமையில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்களை கட்டுப்படுத்த தவறியதாக திமுக அரசை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கோஷம் எழுப்பி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் தகவல் அறிந்து வந்த மதுராந்தகம் போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் முதலானவற்றை கட்டுப்படுத்த தவறியதாக திமுக அரசை கண்டித்தும் கைதான ஞானசேகரன் செல்போனில் சார் என யாரிடம் பேசினார் என்பதை காவல்துறையினர் மறைப்பதாக கூறியும் யார் அந்த சார், சேவ் யுவர் வாட்டர் என்ற கோஷத்துடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் தலைமையில் ஈரோடு சத்தியமங்கலம் புதிய பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தடையை மீறிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறியதாக திமுக அரசு பதவியை விட்டு விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டம் நடத்தினார். ஈரோடு பெரியார் நகர் பகுதியில் அமைந்துள்ள வடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இல்லம் முன்பு கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு பாஜகவினர் மற்றும் தொண்டர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஒசூர் மின்வாரிய அலுவலகம் முன்பாக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் தமிழ்நாடு அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஒசூர் நகர போலீசார் அனுமதி மறுத்திருந்தனர். அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான அதிமுகவினரை போலீசார் கைது செய்து பேருந்துகளில் அழைத்து சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். கரூரில் அதிமுக சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான விஜயபாஸ்கர் கலந்து கொண்ட நிலையில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவம் தொடர்பாக தமிழக அரசின் செயல்பாட்டினை கண்டித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக சார்பாக மாநகர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் குற்றவாளிக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும், மேலும் அவர் கூறிய சார் யார் என்பது குறித்து கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர்.
இதேபோன்று சேலம் மாவட்டம் ஓமலூரில் செம்மலை தலைமையில் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் 500 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டு மண்டபத்திற்கு அழைத்து சென்ற போலீசாரை கண்டித்து மண்டப வாசலில் அமர்ந்து அதிமுகவினர் மற்றொரு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்திட வேண்டும் என்று கூறி திண்டுக்கல் மணிக்கூண்டுவில் அதிமுக கழக பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கடலூர் மாவட்டத்தில் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் MC செம்பத் தலைமையில் தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுகவினர் போலீசார் தடையையும் மீறி திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியதால் காவல்துறைக்கும் அதிமுகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட MC செம்பத் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.